வட்டாரத்தின் முக்கிய ஆதாரங்களான பாலாறு, பொருந்தலாறு, வர்தமான் நதி மற்றும் குதிரையாறு அணைகளின் நீரிருப்பு பாதியாக குறைந்துள்ளதோடு நீர்வரத்து முற்றிலுமாக நின்றுள்ளதால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு சிக்கல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய ஆதாரங்களாக விளங்கும் அணைகளின் நீர்மட்டம் கோடை வெப்பம் காரணமாக வேகமாக சரிந்து வருகிறது. இப்பகுதியின் மிகப்பெரிய அணையான பாலாறு, பொருந்தலாறு அணை மொத்த கொள்ளளவு 65 அடியாகும். தற்போது நீரிருப்பு 35.5 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து முற்றிலுமாக இல்லாத நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 16 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பழனி நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் வர்தமான் நதி அணை 66.47 அடி கொள்ளளவு கொண்டது. தற்போது இதில் 38.5 அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. நீர்வரத்தும் வெளியேற்றமும் இன்றி அணை நிசப்தமாக காணப்படுகிறது. குதிரையாறு அணை 80 அடி கொள்ளளவு கொண்டது. தற்போது 47 அடி மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. இங்கும் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம் ஏதுமில்லை. வழக்கமாக ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை பெய்தால் மட்டுமே இந்த அணைகளின் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. அதுவரை இருக்கும் நீரை கொண்டு மேலாண்மை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளனர். நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.